திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே பெண் துப்புரவு பணியாளர் மற்றும் அவரது அண்ணனை தாக்கி ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பதாக மிரட்டிய தேமுதிக நிர்வாகி உள்ளிட்ட 8 பேர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா அமயநாயக்கனூர் அருகே இந்திரா நகரைச் சேர்ந்தவர் காட்டுராணி. மலைக்கவுண்டன்பட்டி ஊராட்சியில் துப்புரவு பணியாளராக பணியாற்றி வரும் இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உறவினர் வீட்டு விசேஷத்திற்கு சென்றுள்ளார். அப்போது இவரது உடன் பிறந்த அண்ணன் காட்டுராஜாவை தேமுதிக நிர்வாகியான முருகேந்திரன் மற்றும் அவரது உறவினர்கள் சுப்பையா, சேகர், விமல் உள்ளிட்ட 8 பேர் சேர்ந்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதனை தட்டி கேட்ட காட்டுராணியையும் அந்த கும்பல் கொடூரமாக தாக்கி ஆடையை கிழித்து அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளது. இதில் பலத்த காயமடைந்த காட்டுராணி நிலக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து காவல் ஆய்வாளர் மாயராஜலட்சுமி, தேமுதிக நிர்வாகி முருகேந்திரன் உட்பட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தங்கள் மீது போலீசில் புகார் அளித்ததால் ஆத்திரமடைந்த அந்த 8 பேர் கொண்ட கும்பல் காட்டுராஜாவின் குடும்பத்தினரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துவிட்டதாக கூறி ஊரை காலி செய்ய சொல்லி மிரட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் இரவு நேரங்களில் அவர்கள் வீட்டின் மீது கற்களை வீசி தொடர்ந்து அச்சுறுத்தி வந்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியும் அச்சமும் அடைந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்க்கும் முகாமில் மனு அளிக்க வந்தனர். அப்போது தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் ஆட்சியர் அலுவலகம் முன்பு திடீரென்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த போலீசார் பாதிக்கப்பட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க பேர் என்ன? அது அடிச்சதா மனு வச்சிருக்கீங்களா?